Welcome to IT Plus Info. நான் உங்க ஃபெர்னாஸ். Facebook pages பலவிதமான பர்பசஸ்க்காக நாம ஓபன் பண்ணுவோம். ஒரு Facebook பேஜுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஆடியன்ஸ். நம்மளோட பேஜுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் நம்மளோட பேஜுக்கு விசிட் பண்ணணும்னு சொன்னா நம்மளோட பேஜ் அவங்ககிட்ட போய் சேரணும். அதுக்கு நாம Facebook ads இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதன் மூலமா நமக்கு தேவையான ஆடியன்ஸை நம்ம பேஜுக்கு விசிட் பண்ண வைக்கலாம். நாம இந்த வீடியோவில் Facebook ப்ரொமோஷன் எப்படி கரெக்டா செஞ்சு கொள்றதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம் ப்ரொமோட், இந்த பட்டனில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே சூஸ் ஆட் டைப் இதை கொடுத்துருக்குறாங்க. இங்கே நாம கிரியேட் நியூ ஆட் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க நீங்க பார்க்கலாம் கிரியேட் ஆட். அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் அவங்க கோல் கட்டிக்கிறாங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ல நோக்கம் என்னன்னு அதுல ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபேஸ்புக்கை ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிக்கொள்ளும். இல்லைன்னா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சேஞ்சில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நீங்க பார்க்கலாம் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. கெட் மோர் மெசேஜஸ், கெட் மோர் பேஜ் லைக்ஸ், கெட் மோர் கால்ஸ், கெட் மோர் வெப்சைட் விசிட்டர்ஸ், கெட் மோர் லீட்ஸ். இதுல நமக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளோட பேஜுக்கு லைக்ஸ் கூட ஆகணும்னு சொன்னா நம்ம கெட் மோர் பேஜ் லைக்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்க வெப்சைட்டோ யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அது சம்பந்தமான கண்டென்ட் போடுறீங்கன்னு சொன்னா நீங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது கெட் மோர் வெப்சைட் விசிட்டர்ஸ். நாம இதை செலக்ட் பண்ணிக்கொள்றது மூலமா நம்மளோட வெப்சைட் அல்லது யூடியூப் சேனலுக்கு விசிட்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல உங்களோட பேஜுக்கு நீங்க லைக்ஸ் தான் கூட்டிக் கொள்ள போறீங்கன்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என் யூடியூப் சேனலுக்கு விசிட்டர்ஸ் எடுத்துக்கொள்றது தான் என்னோட நோக்கம். சோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு சேவ் பண்ணிக்கொள்றேன். அடுத்து நம்ம கீழே பார்க்கலாம் ஆட் கிரியேட்டிவ். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம பேஜை பத்தி நம்ம கிளியரா சொல்லிக் கொள்ளலாம். அண்ட் இங்க பார்க்கலாம் நமக்கு மீடியா செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்குது. உங்களோட கவர் போட்டோ, லோகோ, அது மாதிரி முக்கியமான போஸ்ட் அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆட்ல நீங்க ஷோ பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்க தனியா ஒரு போஸ்டை செலக்ட் பண்ணி கூட உங்களோட பேஜை ப்ரொமோட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு இந்த யூசர் போஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மூலமா உங்களோட பேஜ்ல இருக்கிற போஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம மீடியாவை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் மீடியாவில் கிளிக் பண்ணிக்கொள்றேன். இங்க பேஜை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இங்க நமக்கு தேவையான மீடியாவை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க இமேஜஸ்ல செலக்ட் ஆகிருக்குது. நான் இப்ப வீடியோஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஓகே, நாம இப்ப மீடியாஸை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம பட்டன் லேபிள் இதுல என்ன மெசேஜ் கொடுக்கணும் நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு தேவையான நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க நான் வாட்ச் மோ இதை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். நீங்க உங்களோட பேஜுக்கு லைக்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆட் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க லைக் மை பேஜ் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க நீங்க கீழே பார்க்கலாம் நான் வாட்ச் மோ செலக்ட் பண்ணதும் வெப்சைட் யூஆர்எல் யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்திருக்குது. அடுத்ததா இங்க இருக்கிற முக்கியமான ஒன்று தான் ஆடியன்ஸ். இதுல இங்க பார்க்கலாம் அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் இது டிக் பண்ணி இருக்குது. அதாவது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு தேவையான ஆடியன்ஸை ஃபேஸ்புக்கே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அதாவது நம்மளோட பேஜோட டீடைல்ஸை வச்சு அதுவா செலக்ட் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லாம நீங்க பர்டிகுலரா சம் பீப்புளுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க, அல்லது இந்தியா, ஆஸ்திரேலியா இப்படி பர்டிகுலர் கண்ட்ரிஸுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்றது மூலமா நாம எந்த நாட்டுக்கு எந்த ஏரியாவுக்கு நம்ம இந்த ஆட்டை ப்ரொமோட் பண்ண போறோம்னு இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்றது மூலமா ஆல்ரெடி நம்மளோட பேஜ் லைக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆட்டை ஷோ பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஃபைனலா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு சொன்னா நம்மளோட பேஜை யார் லைக் பண்ணிக்கிறாங்க, எந்த டைப்பான பீப்புள் லைக் பண்ணிக்கிறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு சிமிலரான பீப்புள், அதாவது நம்ம கண்டென்ட்டை யார் யார் பார்ப்பாங்கிறத ஃபேஸ்புக்கை ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளும். ஸோ நான் இந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இங்க நீங்க கீழே பார்க்கலாம் லொகேஷன் ஸ்ரீலங்கா மட்டும் செலக்ட் ஆகிருக்குது. இதுல நான் இந்தியாவை ஆட் பண்ணிக்கொள்ள போறேன். ஸோ இந்த எடிட் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இங்க லொகேஷன்ஸ் இதுல நம்ம இந்தியான்னு டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். அண்ட் சேவ் ஆடியன்ஸ் இதுல கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்க லொகேஷன்ல பார்க்கலாம் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டுமே செலக்ட் ஆகி இருக்குது.
அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் ஸ்கெடியூல் அண்ட் டியூரேஷன். இங்க தான் நாம அட் எவ்வளவு பீரியடுக்கு ரன் ஆகணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கொள்ள போறோம். ரன் திஸ் அட் கண்டினியூஸ்லி இதை செலக்ட் பண்ணிக்கொண்டோம்னு சொன்னா நம்மளோட அட் கண்டினியூ ரன் ஆயிட்டே இருக்கும், அல்லது நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியடை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இங்க நீங்க பார்க்கலாம் ஸ்டார்ட் டேட், ஸ்டார்ட் டைம் அது கூட செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், எத்தனை நாளைக்கு ரன் ஆகணும்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், அண்ட் எண்ட் டேட் இதுவும் கூட இங்க ஷோ ஆகும். நான் இங்க 1 day செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இங்க நீங்க பார்க்கலாம் வார்னிங் மெசேஜ் ஒன்று தந்திருக்கிறாங்க, இன்க்ரீஸ் த டியூரேஷன், அதாவது அட்லீஸ்ட் 4 daysக்காவது செலக்ட் பண்ணிக்கொள்ளட்டாம், அப்போ நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஆட்ஸ் கிரியேட் பண்ணும்போது 4 days மினிமம் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ ஒரு டெமோ பர்பஸுக்கு அதை செய்யறதால நான் 1 day செலக்ட் பண்ணிக்கொள்றேன். அடுத்தா நீங்க இங்க பார்க்கலாம் டெய்லி பட்ஜெட், இங்க $5 செலக்ட் ஆகிருக்குது, நான் இங்க $1 செலக்ட் பண்ணிக்கொள்ள போறேன். நீங்க இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான், நீங்க பட்ஜெட் எப்படி செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அட்டோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதாவது உங்களோட பேஜ் லைக் வரதோ உங்களோட விசிட்டர் வரதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா இங்க பார்க்கலாம் பிளேஸ்மெண்ட், இங்க ஃபேஸ்புக் மட்டும் செலக்ட் ஆகிருக்குது, நீங்க இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்றதாலும் பண்ணிக்கொள்ளலாம். பேமெண்ட் மெத்தட் இது நீங்க கட்டாயம் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும், நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி இருக்கிறேன். அது உங்களுக்கு கிரெடிட் கார்டா இருக்கலாம், விசா கார்டு ஓ மாஸ்டர் கார்டு ஏதாவது நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க நீங்க டாப்ல பார்க்கலாம் அட் ப்ரிவியூ, see all previews இதுல கிளிக் பண்ணி கொள்ளலாம். நம்மளோட அட் ஆடியன்ஸுக்கு எப்படி ஷோ ஆகும்னு நாம இங்க செக் பண்ணி கொள்ளலாம். இங்க வாட்ச் மோர் பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி கொள்றது மூலமா நம்மளோட வெப்சைட்டுக்கு அவங்க விசிட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்க்கலாம் எஸ்டிமேட்டட் டெய்லி ரிசல்ட்ஸ், இங்க அன்அவைலபிள் கொடுத்திருக்காங்க, நான் 1 day தான் செலக்ட் பண்ணிக்கிறேன், மேபி அந்த இஷ்யூவா இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா நம்மளோட பேஜ் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அந்த டீட்டெயில் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஃபைனலா நாம பார்க்கலாம் பேமெண்ட் சம்மரி, இங்க நம்மளோட அட் எத்தனை நாளைக்கு ரன் ஆகும் அண்ட் டோட்டல் காஸ்ட் நமக்கு எவ்வளவு வரும் எல்லா டீட்டெயிலும் இங்க கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு ப்ரொமோட் நவ் இதுல கிளிக் பண்ணி கொள்ளலாம். சப்மிட்டிங் யுவர் அட், நம்மளோட அட் சப்மிட் ஆகுது, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க நம்ம பார்க்கலாம் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாங்க, யுவர் அட் இஸ் பீயிங் கிரியேட்டட், அதாவது நம்மளோட அட் கிரியேட் ஆகுது. அதுக்கு கீழே கொடுத்திருக்கிறாங்க நம்ம கிரியேட் பண்ணின அட் ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசிஸ், இது எல்லாத்தையும் மீட் பண்ணதாண்டு 24 hours இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க ஸ்டேட்டஸ்ல பார்க்கலாம் இன் ரிவ்யூ, கோல் பார்க்கலாம் கெட் மோர் வெப்சைட் விசிட்டர்ஸ், டோட்டல் பட்ஜெட் $1, பேமெண்ட் மெத்தட் மாஸ்டர் கார்டு. இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். நவ் கோ டு அட் சென்டர் இதுல கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் அட் சென்டர், இங்க நம்ம சம்மரி பார்த்து கொள்ளலாம், அது போல நம்ம போட்ட அட்ஸ் எல்லாம் பார்த்து கொள்ளலாம். நம்ம ஃபைனலா போட்ட அட் இன் ரிவ்யூல இருக்குது அண்ட் ஆல்ரெடி போட்ட அட்ஸ் இங்க பார்த்து கொள்ளலாம். நான் பேஜ் லைக்ஸுக்கு ஆல்ரெடி போட்டு இருந்தேன், $5 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் 90 லைக்ஸ் பேஜுக்கு வந்திருந்தது அண்ட் ரீச் 1852. இப்படிதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபேஸ்புக்லயே ப்ரொமோட் பண்ணிக்கொள்வோம். நீங்க அட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்டை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.